ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரோமன் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதோட என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அந்த நம்பர்ஸை மேக் பண்ணுறதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கிலீஷில் 26 லெட்டர் வச்சு நம்ம எப்படி எல்லா வேர்ட்ஸும் எழுதுகிறோம், அந்த மாதிரி ரோமனில் இந்த 7 சிம்பிள்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி நம்மளால் எல்லா நம்பர்ஸும் எழுத முடியும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஐஏன்னு எழுதியிருக்கோம், அது 1க்கான சிம்பிள். வி அப்படின்றது வந்து 5ஓடது, எக்ஸ்னா 10ன்னு அர்த்தம், எல்லுனா 50, சீனா சென்டம் 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டினா 500, எம்னா 1000 அப்படின்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எழுதிடலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 7 முக்கியமான ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதில் நான் எழுதாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீரோன்றதை நான் இங்கே எழுதவே இல்லை. ஏன்னா ஜீரோவுக்கு ரோமன் நியூமரல்ஸ் கிடையாது. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல், எந்த சிம்பிளும் நெவர் ரிப்பீட்டட் மோர் தென் 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்க்கு மேலே எந்த நியூமரல்ஸையும் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ 1க்கு நம்ம ஐஎன் போடுறோம். இப்போ வந்து 1, 2, 3 வரைக்கும் அந்த சிம்பிளை வந்து இப்படி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே நீங்கள் 4 எழுதணும் அப்படின்னா 4 தடவை 1 போடவே முடியாது. ஏன்னா 4 தடவைன்றது அலோடே கிடையாது. அப்போ 4 எப்படி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா, 5 எழுதிட்டு அதில் 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் எழுதணும். இந்த ரூலை தான் நம்ம அடுத்து கற்றுக்க போகிறோம். அது என்ன லெஃப்ட் சைடு ரைட் சைடு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரூல் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது. அடிஷன் ரூல் அப்படின்னா ரைட் சைடில் எழுதுனா அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகும், லெஃப்ட் சைடில் எழுதுனா அந்த வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வின்றது வந்து 5, வியோட லெஃப்ட் சைடில் 1 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட் சைடில் ஆட் பண்ணாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். அதுதான் ரூல். இப்போ இங்கே அடிஷன் ரூல் நான் எழுதணும் அப்படின்னா, இப்போ இது வந்து 4, இப்போ வி பக்கத்தில் ரைட் சைடில் எழுதுனா 5 கூட +1 பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம், 5ன்னு அர்த்தம். இது எல்லா பிளேஸ்லையுமே பாசிபிள். இப்போ பாருங்கள், இப்போ எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, எல்லுனா 50 அப்படின்னு அர்த்தம். எல்லோட ரைட் சைடில் எக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக 50 + 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட வேல்யூ கண்டிப்பாக 60 தான். இதே சப்ட்ராக்ஷன் ரூலில் அதே நான் எல்லை எடுத்துக்கிறேன், ஆனால் எக்ஸை வந்து முன்னாடி எழுதியிருக்கேன் அப்படின்னா 50லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். எல்லுன்றது 50 தான். இருக்கிறதுல பெரிய நம்பர் யாருன்னு பார்க்கணும், அவங்கள யூஸ் பண்ணி சின்ன சிம்பிள் பக்கத்தில் இருக்கா எந்த சைடில் இருக்குன்றதை வச்சு அடிஷன் சப்ட்ராக்ஷன் போகணும். இப்போ எல்லு தான் இது உங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணால் எல்லு தானே பெருசு. எல்லுக்கு ரைட் சைடில் எக்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடில் எக்ஸ் இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும். எல்லோட லெஃப்ட் சைடில் எக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூவை நம்ம மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 50ல் 10 மைனஸ் பண்ணால் 40 அப்படின்றது தான் கரெக்டு. இதுதான் உங்களோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரூல். இதில் ஒரு நம்பர் தான் எழுதி ஆக்சுவலாக நம்ம வந்து மைனஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். 8ன்றதை வந்து நம்ம வந்து அடிஷன் ரூல் யூஸ் பண்ணி V111 இதான் நம்ம 8th கிளாஸ்க்கு நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து 10லேருந்து 2 மைனஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம 10, இது 9, இது 8 தானே மேம். ஏன் 8 எப்படி எழுதுறது இல்லைன்னா, இந்த சப்ட்ராக்ஷன் வந்து ஒரே ஒரு நம்பருக்கு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 நம்பர் வந்து இட்ஸ் நாட் அலவுடுன்றதை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடு ரூலில் அடிஷன் தான் நம்ம எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். மோர் தென் 1 நம்பர் நம்மளால் சப்ட்ராக்ஷனுக்கு கொண்டு போகவே முடியாது. இந்த ரூல் நல்லா தெரிஞ்சிருந்தால் நிறைய கன்ஃபியூஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ரூல், விஎல்டி. வின்றது உங்களோட 5, எல்லுன்றது உங்களோட 50, டி அப்படின்றது உங்களோட 500. நெவர் சப்ட்ராக்டட், நெவர் ரிப்பீட்டட். இவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து சப்ட்ராக்டும் ஆக மாட்டாங்க, ரிப்பீட்டும் ஆக மாட்டாங்க. ஏன் ரிப்பீட் ஆக மாட்டாங்கன்னா, எல் அப்படின்னு நம்ம எழுதவே முடியாது. அப்படி பார்த்தா எல்னா 50 + 50 100. ஆனால் 100க்கு தான் நமக்கு சீன் ஒரு நியூ சிம்பிளே இருக்கே, அதனால இவங்களை நம்ம ஆட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டின்னு எழுதவே முடியாது. ஏன்னா 500 + 500 1000 வரும். 1000க்கு நம்மக்கிட்ட நியூ சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி 5 + 5க்கு 10 வரும். 10க்கும் நம்மக்கிட்ட நியூ சிம்பிள் இருக்குது. அதனால தான் இவங்களை வந்து எந்த இடத்துலையும் ரிப்பீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது எந்த நம்பர்ல இருந்தும். இப்போ வந்து எம்மில் இருந்து நான் 500 சப்ட்ராக்ட் பண்ணால் 500 தான் வரும் இல்லையா. ஆனால் 500க்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி நியூ சிம்பிள் டிஏ இருக்கும். அதனால இவங்களை எந்த இடத்துலையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணவும் மாட்டோம், ரிப்பீட் பண்ணவும் மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 5வது ரூல், இப்போ ஐ இருக்கு, ஐ வந்து சப்ட்ராக்டட் ஃப்ரம் பி அண்ட் எக்ஸ் ஒன்லி. 1ன்றதை வந்து எதுலேருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும், 5ல் இருந்தும் 10ல் இருந்தும் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ரூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன தெரியுமா, சப்போஸ் இந்த 1 இப்போ 99ன்னு ஒரு நம்பர் இருக்குது சில்ட்ரன். 99 மேம் இதை ஏன் அவ்வளோ பெருசாக லென்த்தியாக நம்ம எழுதணும், ஏன் 100க்கு சீன் போட்டுட்டு ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 99 கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க கிளாஸ் ரூமில்.
இது நாட் அட் ஆல் பாசிபிள், இது டோட்டலாக ராங். ஏன் இது ராங் அப்படின்னா, இந்த ஐன்றத விலையும் எக்ஸ்லையும் மட்டும் தான் மைனஸ் பண்ண முடியும், சில இருந்து நம்ம மைனஸ் பண்ணவே முடியாது. அப்போ 99 நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, 99 முதல்ல பிரேக் பண்ணுங்க. 99க்கு முதல்ல 90 எழுதணும், அது கூட ஒரு 9 ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. 90 எப்படி எழுதுறது? 90 எழுதுறதுக்கு 100ல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணால் நம்ம 90 எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 9 ஆட் பண்ணணும். 100 அப்படின்றது சி, 10 மைனஸ் பண்ணணும்ல, அப்போ சியோட லெஃப்ட் சைடில் எக்ஸ் போகணும். அப்போ இதுதான் உங்களோட 90. 100ல் 10 மைனஸ் பண்ணால் 90 எழுதியாச்சு. இப்போ 9 எழுதணும். 9ன்றது 10ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். இதுதான் 99ஓட கரெக்டான சிம்பிள். இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இப்படி தான் எழுதணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார் ரூல். பார் ரூல் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரோமன் நியூமரல் எழுதியிருக்காங்க, இப்படி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வின்றது வந்து 5, 5க்கு லெஃப்ட் சைடில் 1 போட்டிருந்தா இது வந்து 4ன்னு நமக்கு தெரியும். பார்னா இப்போ இது மேலே இப்படி ஒரு லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 1000 அப்படின்னு அர்த்தம். அதாவது இதோட வேல்யூ கீழே இருக்கிற ரோமன் நியூமரல் கூட 1000 மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்றதான் அர்த்தம். அப்போ 4 × 1000 4000 அப்படின்றதா இதோட வேல்யூ. இப்போ இந்த பார் அந்த மேலே போடுற லைன் வந்து 1000ஓட மல்டிபிள் அப்படின்றது தான் குறிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7th ரூல். நம்ம ஆல்ரெடி வந்து 5th ரூலில் பார்த்தோம். ஐன்றதை வந்து 5ல் 10ல் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும், அதை விட பெரிய நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிங்க ஸோ எப்படி வந்து 1ன்றதை வந்து 5லையும் 10லையும் தான் மைனஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எக்ஸ் கேன் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் எல் அண்ட் சி ஒன்லி. அதாவது 10ன்ற நம்பரை 50ல இருந்தோம் 100ல இருந்தோம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சின்றது உங்களோட 100 கேன் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 500 and 1000 ஒன்லி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 80 அப்படின்ற நம்பரை நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா 50 + 30 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ 50ன்றது வந்து ஆக்சுவலாக உங்களோட எல், 30 அப்படின்றத வந்து 10 + 10 + 10. ஏன்னா ஒரு சிம்பிளை நம்மளால் 3 தடவை ரிப்பீட் பண்ண முடியும், இப்படி தான் எழுதணும். இதில் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட், இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் மேம் 80யை வந்து நம்ம 100 - 20ன்னு எழுதிட்டு சிக்கு இந்த பக்கம் ஏன் 100க்கு வந்து சி போட்டுட்டு 2 எக்ஸ் போட்டால் இது கூட 80யை தானே குறிக்கும்னு. ஆக்சுவலாக இப்படி எழுதவே முடியாது. ஏன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்றது இந்த ஒரு டேர்மை தான் எடுக்குமே தவிர 2 டேர்ம் ஆட் பண்ணி நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் இதை நம்ம எடுக்கிறதில்ல. நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க டேர்ம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது 1லேருந்து 10 வரைக்கும் உங்களோட ரோமன் நியூமரல்ஸ். இப்போ 1 2 3 நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 4க்கு 4 1 போடக்கூடாது, ஏன்னா ஒரு டேர்ம் 3 தடவை தான் ரிப்பீட் ஆகணும். அதனால தான் இதை 5ல் ஆரம்பித்து 5 - 1ன்னு ஆரம்பிக்கிறாங்க. 4க்கு 5 - 1. பி வந்து 5. 6ன்றது 5 கூட 1 ஆட் பண்ணும், அதனால தான் பி பக்கத்தில் ரைட் சைடில் 1 போடுறாங்க. இதுமாரி 7 வந்து வி கூட 2 ஆட் பண்ணும், அதாவது 5 கூட 2 ஆட் பண்ணும். 8க்கு வி கூட 3 தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த டவுட் நம்மளுக்கு இங்கே யாருமே கேட்குறதில்ல சின்ன நம்பர்ஸ் எழுதும்போது. மேம் 10 வந்து 5 + 3 அப்படின்ற ரூல் யூஸ் பண்ணி தானே வி பக்கத்தில் 3 லைன் போடுறீங்க, ஏன் 10 - 2ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு யாருமே கேட்குறதில்ல. அப்படி அவங்க யோசிச்சா இப்போ இது வந்து 10க்கு வந்து எக்ஸு பக்கத்தில் இந்த பக்கம் 2 கோடு போட்டால் 10 - 2 8 தானே அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் அப்படி யாருமே கேட்குறதில்ல. ஏன்னா 2 நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, ஒரு நம்பர் தான் பாசிபிள். அதனால தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கன்ஃபியூஷனில் தான் பெரிய நம்பர் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு எழுத முடியறதே இல்லை. ஆனால் இப்படி 2 நம்பர் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, ஒரு டிஜிட் தான் சப்ட்ராக்ஷன் அலோட். அதனால தான் இங்கே 4க்கு ஒரு நம்பர் சப்ட்ராக்ஷன் வந்திருக்கு. அதனால தான் 10க்கோட நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டு 9 வேணும்னும் போது ஒரு நம்பர் சப்ட்ராக்ஷன் அலௌடுன்றதுனால நம்ம 10லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். இதே 11 கேட்கும் போது 10 கூட 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 1லேருந்து 100 வரைக்குமான ரோமன் நியூமரல்ஸ். இதே பேட்டர்னில் தான் நீங்கள் எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.